ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முனியாஸ் கிச்சன். இப்போ கத்திரிக்காய் வறுவல் இப்படியும் செய்யலாம், ஒரே மாதிரி இல்லாமல் இப்படியும் நமக்கு செய்யலாம். சின்ன கத்திரிக்காய் வறுந்தால் நமக்கு அந்த காம்போடவே கொத்து கொத்தாக அறுத்து அது நமக்கு ஃப்ரை பண்ணலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை நீல வாக்கில் சன்னமாக வெட்டி தண்ணியில் போட்டுக்கிறேன். வெட்டி அது கலர் மாறிடும். அதனால் இந்த மாதிரி வெட்டிட்டு கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி பரட்டி ஒரு 5 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்து வேறு பாத்திரத்தில் அது போட்டு வைங்க. இது இப்போ வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு முட்டையை உடச்சிக்கலாம். முட்டை உடச்சிட்டு கொஞ்சம் குருமிளகு பொடியும் உப்பும் போட்டு நல்லா பீட் பண்ணிங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஃபோர்க் வச்சு நமக்கு அடிக்கலாம், இல்லாட்டி ஸ்பூன் வச்சு எப்படியோ உங்கள் இஷ்டம் போல் அதை நல்லா அடிச்சுக்குங்க. காரத்துக்கு வேறு பச்சை மிளகா ஒன்றும் போடல, வெறும் குருமிளகு மாத்திரம் தான் போட்டிருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை இன்னும் தண்ணி வருவதில் நல்லா புழிஞ்சு அந்த முட்டையில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பரட்டி வச்சுட்டு பக்கத்தில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கிறேன். இது நல்லா பரட்டின முட்டையை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுங்க. அது பக்கத்தில் எண்ணெய் சூடாகி இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் போட்டுட்டு நீங்கள் இதை வறுத்துருங்க. இது வறுக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு சொன்னால் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை இந்த இது கூட பிரெட் க்ரம்ஸ் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பரட்டிக்குங்க. அதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போட்ட கத்திரிக்காய் முருகி இருக்கும். அதை நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் இப்போ மிளகு பொடி போட்ட கத்திரிக்காவை போட்டு நல்லா இதே மாதிரி வறுத்துடுங்க. நல்ல சூப்பராக இருக்கும். புது மாதிரியான ஒரு ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே இந்த முட்டை அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டாலும் கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.